வணக்கம் நேர்களே, என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அவதார அன்னை அன்னபூர்ணி அரசியம்மா வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல். வணக்கம். வணக்கம் சார். அம்மாவோட அருளாசி எப்பவுமே உங்களுக்கு. அழகு முல்லை பூவை சூடிய தாயே. அரசு இங்கே, ரோஹித் எங்கே? ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. அந்த கண்ணும் அந்த முகமும் அப்படியே வெளிப்பட்டுச்சு. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். இப்போ நான் அரசு பேசினே இருக்கிறேன். இப்போ ரோஹித்தை பத்தி கேள்வி கேட்கிறேன். நான் தான் சொன்னேன், மெமரியில இருக்கும். ரெண்டும் மாறி மாறி வரும்ன்றீங்க. உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? பெருமாள் சத்தியமா அந்த ஆஞ்சி கொலையும் எந்த தப்பு பண்ணதே நான் தான். அரசு கூட இருக்கும்போது தான் அப்படியே பயணிச்சுட்டு வராங்க. ரோஹித் மட்டும் இல்ல, நிறைய பேர் எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறா. இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். ஒரு வெளியில பாக்குறதுக்கு ஒரு அளவு கடந்த அன்பு, என்னையோட அவங்க அளவு கடந்த அன்பு வச்சிருப்பாங்க என் மேல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இதை நான் விட்டேன் அப்படின்னா இது எல்லாமே ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு மக்களுக்கு தெரியாம போயிடுமே. இதை விடக்கூடாதுன்னு அவங்க மேல வச்சிருந்த அன்பு தான் என்னை கொண்டு வந்து இந்த செகண்ட் வரைக்கும் நான் நிக்கிறேன்னா அரசு மேல வச்சிருந்த அன்பு தான். ஏன்னா நான் இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இப்படி ஒரு காதலை என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை. பிடிச்சிக்குங்க, அவன் உங்களை கொண்டு வந்து அந்த தன்மையில நிப்பாட்டிடுவான். அவங்க எனக்கு உணர்த்த மாதிரி அத்தனை பேருக்குள்ளேயும் அத்தனை சீடருக்குள்ளேயுமே போய் உணர்த்திட்டாங்க. உணர்வு வருது இல்லைங்களா உடம்புல. நீங்களும் அரசும் கடன் மணியா எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்க? 2010 மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். 2010 ஆயிடுச்சு. குழந்தை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நாங்களும் பார்க்காத வைத்தியம் இல்ல. கடைசியா ஐஸ்வர்யா போனோம், எங்க கையிலயும் ஒரு குழந்தை. அரசுதான் உங்களுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு இல்ல, மறுபடியும் திருமணம் பண்ணீங்க? இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. சார், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணணும் இனிமேல் தான். ஒன்றும் பண்ணல. அப்போ லீகலாக ரெஜிஸ்டர் தானே பண்ணணும். அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். அதே தான் இங்கேயும், அதே ப்ராசஸ் தான். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இது வந்து இந்த இந்த பாவம் புண்ணியம் எவனுக்குமே பார்க்காத. நன்றி கேட்ட நாய்ங்கள கிட்ட மட்டும் சேர்க்காதே. இப்போ உங்கள்கிட்ட வர பக்தர் கேட்குறாங்க, என்னோட புருஷன் சரியில்லை, உணவு போட கூட தொடர்பு இருக்கிறாங்கன்னு, அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்க? அது தவறானது, அதை விடுங்கன்னு தான் சொல்லுவேன். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நீங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அவெல்லாம் பாருங்க, மைக் எடுத்துட்டு அங்கங்க போட்டு கேள்வி கேட்டு, அவன்கிட்ட கேள்வி கேட்டு, இவன்கிட்ட கேள்வி கேட்டு, இவன்கிட்ட 4 வார்த்தை, அவன்கிட்ட 4 வார்த்தை. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அம்மாலாம் கிடைக்க மாட்டாங்க. அந்த அரசுன்ற ஒரு மனிதன் மேல நம்பிக்கை வச்சு, அன்பு வச்சு, பாசம் வச்சு ஒரு சிலையை கட்டினது மட்டும் இல்லாம. டேய் பயப்படாத, எங்களுக்கெல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மேலே ஓடுவோம் நாங்க. அரசு எப்படி இறந்தாரு? ஹார்ட் அட்டாக்கால இருந்தாங்க. அவரை நீங்க தான் கொலை பண்ணிட்டீங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.